வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாமக்கல் லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் உள்ள பஸ் ஸ்டாண்டு, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டு அருகில் உள்ள அந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திவ்ய தேசம் கிடையாது, அபிமான ஸ்தலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களும் இருக்கிறாங்க. இது மிக சிறப்பு. இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு மேற்கு சைடு சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை அடிவாரத்தில் உள்ள லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா பார்க்கு, குளம், இந்த மாதிரி பல இயற்கை சூழ்ந்த அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு நம்ம போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் தெரியுது அந்த மலை அடிவாரத்தில் தான் நம்ம வந்த கோவில். இந்த கோவில் தான் அந்த லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோவில். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நாமக்கல் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதிக்கு தான் முதலும் பெருமாள் கோயில் பார்த்து. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்க்கவே ஒரு சுரங்கத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸில் உள்ள அந்த கதவோட அமைப்பு, அந்த தூணில் உள்ள அந்த சிற்ப வடிவம்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது மகாவிஷ்ணுவோட 10 அவதாரமும் நம்ம நேரில் தரிசனம் செஞ்ச மாதிரி அனைத்து 10 தசாவதாரமும் அந்த சிற்பமாக நம்ம காட்சியை படுத்தி காமிச்சிருக்காங்க. அந்த சிற்பத்தை பார்க்க ரொம்ப அழகாக, அவ்வளோ தத்துரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு அவதாரமும் எப்படி இருந்துச்சுட்டு. இந்த கோவிலோட கொடிக்கம்பம் பாருங்கள், அதாவது தங்கத்தகடு பொருத்தின மாதிரி அந்த கொடிக்கம்பம் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது வந்து பெருமாளோட பாதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம மூலவர் தரிசனம் செய்கிறது முன்னாடி இப்போ நாமகிரி தாயார் சன்னதிக்கு தான் இப்போ நம்ம தரிசனம் செய்கிறோம், போகிறோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி மரத்துக்கு முன்னாடி தான் நம்ம நாமகிரி தாயார் சன்னதிக்கு நம்ம போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம அந்த மூலவர் தரிசனம் செய்ய போகக்கூடிய என்ட்ரன்ஸு. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அப்படியே இந்த வழியாக தான் நம்ம மூலவரை தரிசனம் செய்ய போகிறோம். வாங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த ஒரு மரம் இருக்குது. இது என்ன மரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு, பெரிய மரமாக. இங்கே இருக்க பாறைகள்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு குடைவர கோயில் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுலாம் இருக்குது பாருங்கள். இது என்ன எழுதியிருக்குன்னு சரியாக படிக்கிறதுக்கு முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெருமாளை தரிசனம் செய்ய போகலாம். அதாவது நரசிங்க பெருமாளை. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் மேலே ஏறதுக்கு முன்னாடியே தூண்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாலமரம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை வந்து பதப்படுத்தி கண்ணாடிக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் உருவானப்போ இருந்த மரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரில. ஆனால் அந்த உண்மையான ரொம்ப பழமை வாய்ந்த மரம் தான் அது. ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு பெருமாள். அதே பெருமாள் தரிசனிச்சுட்டு வெளியே வரப்போ இங்கே ஒன்று நரசிங்க பெருமாள் குடைவர சிற்பமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்ம சன்னதிக்கு நம்ம வந்துட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம். மீண்டும் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தூண்லாம் பார்த்திங்கன்னா பூதகணம் தாங்கிட்டு இருக்க மாதிரி அந்த தூணோட அமைப்பு சிற்ப வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு கோயில் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. அதாவது இது ஒரு கோயில். இது வந்து லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோவில். லட்சுமி நாராயண சுவாமி கோயிலுக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணி இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த கோயில் ஃபுல் டச்சர் பாருங்கள். அந்த பாறை, அதாவது அந்த பெரிய பாறை மலை அடிவாரத்தில் தான் இந்த கோயிலோட அமைப்பு அமைஞ்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே போன கொல்லிமலை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம கூட ஃப்ரெண்டு பிரபு தான் வந்திருக்காப்புல இந்த நாமக்கல் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த கோயில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு இந்த கோயில் நாங்கள் பார்த்த வரைக்கும்.
இந்த கோயில் பார்த்திங்கன்னா அப்போ வாழ்ந்த இந்த மன்னர் சுமார் 200 அடி உயரத்தில் உள்ள இந்த மலை அடிவாரத்தில் உள்ள இந்த மலைக்குள்ளார குடைவரை கோயிலாக தான் உருவாக்கி மக்கள் வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இங்கே இருக்க அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்க்க அதில் ஒரே ஒரு அந்த அளவுக்கு இருந்துச்சு. பார்க்க ஆச்சரியம் மூட்டக்கூடிய வகையில் இருந்துச்சு. அதேமாதிரி இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வௌவால்லாம் இருக்குது. இங்கே இருக்க தூண்ல அழகெல்லாம் பார்க்கவும் அதே மாதிரி அந்த தாமரை முட்டு தண்டு எப்படி இருக்குமோ அதே போல் அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி இங்கே கிருஷ்ணர் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, ராமர் சன்னதி, இது மாதிரி பல சன்னதிகள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா தெய்வத்தையும் தரிசனம் செய்யுங்க. அப்போ தான் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் கோயில் காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காத சொல்லாத இருந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணுறேன். அடுத்த சந்திக்கலாம்.